அதுக்கப்புறமா நார்மல் ஆயிடுச்சு எல்லாமே. அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். நிறையா கோத்ரூ பண்ணிட்டோம். வீடியோ பார்த்துட்டு இருக்க ஹஸ்பண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த டெலிவரி டைமில் அட்லீஸ்ட் அந்த டெலிவரி ஆனதுலேருந்து ஒரு மினிமம் ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு வந்து லேபர் பெயின்லேருந்து போஸ்ட்மார்ட்டமில் இருக்கவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. எந்த ஒரு விதத்துலேயும் என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஹெல்ப். அவங்களுக்கு வந்து ரொம்ப எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் உங்களால் முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீமில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. அதுதான் வந்து அவங்கள ஈஸியாக அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன தான் வந்து அவங்க இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன்னா அதுக்கே ரீசன் வந்து அதெல்லாம் தான். கொஞ்சம் ரிலீவாக இருக்கேன் இப்போது. நான் எனக்கு வந்து அதுக்குன்னு எப்படி இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா கூட எனக்கு டிஎம் பண்ணியிருக்கீங்க. இப்போது இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்த்துக்கிறீங்களா இல்லை எப்படி ஃபேமிலியோடு இருக்கீங்களா அந்த மாதிரிலாம். இப்போ நாங்கள் தனியாக தான் இருக்கோம். தனியாக தான் நான் இத்தனைக்கும் மேனேஜ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அது வந்து 2 months வரைக்கும் நாங்கள் ஃபேமிலியோடு இருந்தோம். கஷ்டமாக எனக்கு தெரியல. அது ஏன்னா முழுக்க முழுக்க வந்து ஆகாஷோட சப்போர்ட் இருக்கணும் தான் வந்து இவ்வளோ தூரம் என்னால் இருக்க முடியுது. பிகாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒருத்தவங்க கூட இருந்தாங்கனாவே வந்து நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். அதுதான் வந்து உண்மை. அது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைமில் நானும் ஒரு சில தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாமல் இருந்ததுனால நானும் பண்ணியிருக்கேன். இல்லை இல்லைன்னா இல்லை, அது வந்து தெரியாதனால அந்த இதெல்லாம் நடந்துருச்சு தான். பட் அது ஏன்னா அதுக்கு எனக்கும் அந்த இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். அட் த டைம் ஆஃப் டெலிவரியில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதை வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது வைஃபும் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும், ஹஸ்பண்டையும். அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம். ஆனால் அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க வீட்லேயே வந்து அவங்க வீட்டில் எதுவுமே பண்ண தேவை இருக்காதுன்ற மாதிரி ஒரு இதில் தான் இருந்தாங்க. எல்லாமே வந்து பாப்பாக்கா இருந்தாலும் சரி, காவியாக்கா இருந்தாலும் சரி, 2 பேத்துக்குமே எல்லாத்தையும் தனியாக நானே பார்த்துக்குவேன்ற மாதிரி நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். ஆமாம், ஆனால் எனக்கு அதுதான் ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஆகாஷ் தவிர அந்த இடத்துல யாரையுமே எனக்கு நம்பி எனக்கு பிடிச்சி எந்திக்கிறக்கா இருக்கணும், கூட வர்றதுக்காக இருக்கட்டும், எனக்கு என்னன்னே தெரியல. அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஆகாஷை கூப்பிடுங்க, ஆகாஷை கூப்பிடுங்க, ஹஸ்பண்டை கூப்பிடுங்க. அம்மா இருந்தாலும் நான் பிடிக்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு அம்மா வீக்காக இருப்பாங்களா, என்னை தாங்கிக்குவாங்களாங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே பிடிக்கிறோன்னெலாம் சொல்லுவாங்க, அவங்களாம் நான் பிடிச்சிருவாங்க. ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல, அந்த நம்பிக்கை வந்து வரவே இல்லை. அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து இவனே தான். அதே மாதிரி அப்பவும் தோணும், இவனை மட்டுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோன்னு இவனுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குமா, இவனுக்கு கோவம் வருமா, அப்படிலாம் அந்த மாதிரி என்னென்னமோலாம் தோணும். அதெல்லாம் டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, டெஸ்ட் பண்ணணும்னு நான் நினச்சி பண்ணது கிடையாது. ஆனால் அதுவும் நடந்துருக்கலாம் டெஸ்டிங் மாதிரி. ஆனால் நானும் பண்ணணும்னு நினச்சி பண்ணது கிடையாது. அதே மாதிரி நானும் வந்து எந்த இதுலேயும் ஹெஸ்டேட்லாம் பண்ணிக்கல. எனக்கு அந்த ஹெஸ்டேஷன் ஒன்றும் இருந்ததும் இல்லை. எதுக்கு கூப்பிட்டாலுமே எந்திரிச்சு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும், நடக்க வை, இல்லை எனக்கு வாஷ்ரூம் போகணும் கூட்டிகிட்டு போ, குளிக்க வை, குளிப்பாட்டி விட, இந்த மாதிரி எதுக்குமே நானும் எந்த இதுக்கும் ஹெசிடேஷன் பண்ணதில்லை. அது வந்ததும் இல்லை எனக்கு. எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். எல்லாமே பண்ணிட்டான். ஏன்னா எனக்கு இவனை தவிர வேறு யாருக்குமே கம்ஃபர்ட்டே வரலை, நம்பிக்கையும் வரல. ஓப்பனாகவே சொல்லிட்டேன். அதுக்குன்னு யாருமே என்னை பார்த்துக்கிறதுக்கு இல்லை அப்படிலாம் இல்லை. அந்த கம்ஃபர்ட் இல்லை, அது ஒன்று தான் பிரச்சனை. எனக்கு எல்லாருமே அந்த டைம் வீக்காக தெரிஞ்சாங்க. எனக்கு இவன் மட்டும்தான் ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு எனக்கு நிஜமாவே. இவன் கையை பிடிச்சி எந்திரிக்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங்காக பிடிச்சி எந்திரிக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு யார் வந்து பிடிச்சாலும் எனக்கு அது கிடையவே கிடையாது. அதனால இன்னும் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எப்படி இவளை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னையே தவிர யாருக்கும் தெரியாது. ஆமாம், எல்லாரும் தெரியும் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மையாக இவனை விடலாம் வந்து தாங்க முடியாது. ஐயோ அப்பா, சொல்லியே தீராது, அவ்வளோ தாண்டி வந்துட்டேன். எல்லாருக்குமே டெலிவரி ஜேர்னி வந்து ஒரு, அவன் மட்டும் நியூ பார்ன் கிடையாது, நாங்களும் இப்போ நியூ பார்ன் அப்படிதான் இருப்போம். நியூ பார்ன் மாம், நியூ பார்ன் டாட். மொத்தமாக அப்படியே லைஃபே ஒரு மாதிரி டோட்டலாக மாறின மாதிரி இருக்கு. பட் அவன் சிரிக்கும் போது எங்களுக்கு எல்லாமே காணாமல் போயிடும். தூக்கத்தில் கூட தூங்கவே மாட்டான். நைட்லாம் தான் இவன் தூங்குறது கிடையாது, காலையிலலாம் தான் தூங்குறான். அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டமில் சொல்கிறோம் நாங்கள். ஆமாம், இப்போ இது வந்து டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும். அடுத்து போஸ்ட்மார்ட்டமில் இருக்கும் பாருங்க. ஆமாம் எப்பா, நான் அந்த ஒரே ஒரு இது மட்டும் ஃபஸ்ட்டு
இவன் பிறந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் மட்டும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்கிட்ட காட்டினாங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டி என் கையில் கொடுத்தாங்க. வாங்கும்போது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. அப்புறம் சரி வெளியே போங்க, நான் வெளியே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ மறுபடியும் நான் சொன்னேன், அக்கா அக்கா வாங்குறதுக்கு வந்தாங்க, நான் தான் மறுபடியும் வாங்குவேன், நான் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வாங்கிட்டு அப்புறம் தான் எல்லார் கையிலையும் கொடுத்தேன். ஸோ எனக்கு அந்த ஒரு இது, நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும். அதே மாதிரி அக்கா குழந்தைங்களையும் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு இருந்துச்சு. அதுதான் எனக்கு ஒன்று புரியாது, என்னன்னா அவங்க குழந்தைங்களையும் நான் தான் வாங்குவேன், என் குழந்தையும் நான் தான் வாங்குவேன், நீ வாங்கக்கூடாதுன்னு அக்காட்டருமா. ஆமாம், அது எப்படி வாங்கணும்னு இருந்தேன். பட் அது வந்து அக்காவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தனால மென்ஸ் எல்லாம் உள்ளே விட மாட்டாங்க, அதனால வந்து ஃபஸ்ட்டு நான் வாங்கலை. அதே மாதிரி பேர் வைக்கிறதும் அப்படிதான், அவங்க பேர் வைப்பானா இவங்களுக்கு பேர் வைப்பானா. அக்கா பொண்ணுக்கு வந்து அக்கா பொண்ணுக்கு நான் தான் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி தான் வச்சேன். ஆமா, இவருக்கும் அப்படிதான். அக்கா பையனுக்கு வந்து மாமா தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மாமா வச்சாங்க, அக்கா வீட்டுக்காரு. அப்புறம் இவனுக்கும் வந்து யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை, சொல்லப்போனால் பேர் கடைசி வரைக்கும் ஒரு 4-5 பேர் சொன்னோம், சொல்லிட்டு கடைசியில் என்ன பேர் வைக்கிறோன்றது யாருக்குமே தெரியாது. அக்கா இல்லை, கடைசியில தான் சொன்னோம். சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இதே வந்து ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. இதுல நாங்க ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமான்னு கேட்டா இளன் வந்து யார மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுல போட்டோ ஆட் பண்றோம். ஆமா, சோ யார வீடியோ கூட போட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்க இனிதான் போடுவோம். ஆமா, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து போஸ்ட்மார்ட்டம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, எப்படி போய்கிட்டு இருக்கு, எப்படி பேரண்டிங் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற வீடியோஸ்லாம் வந்து இனிமேல் நம்ம பார்க்கலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 477 சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறோம். ஓகே, ஹெல்ப் அஸ் டு க்ரோ. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் க்ரோ ஆகிறது மட்டும் கிடையாது, உங்களையும் சேர்த்து நாங்கள் க்ரோ பண்ண வைப்போம். பிளான்ஸ் இருக்கு, பட் எங்களுக்கு வந்து டைம் கிடையாது. அதே மாதிரி எப்படி சொல்றது, கண்டினியூவா எங்களால பண்ண முடியல. இந்த இயர் எப்படியாவது வந்து கண்டிப்பா பண்றோம், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு. இல்ல, எனக்கு சொல்ல யூடியூப்ல வந்து இனி நம்ம ரீச் பண்றதுக்கு நம்மளுக்கு நிறைய பேர் தெரியறதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க நினைச்சது வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கமா அப்படின்னு பார்ப்போம். நாங்க சும்மா தான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீச் ஆகிற மாதிரி தெரியறமான்னு. இதுல ரெவென்யூ வருது வரல அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆமா, ஸோ பட் என்ன அப்படின்னா எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, எங்களை மாதிரி உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா நீங்க எங்களோட சிங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். டு பி ஃப்ராங்க், எங்களுக்கு இதுல இருந்து ரெவென்யூ வரதை வச்சு நாங்க எதுவும் பிளான்ஸ் இருக்கு இதுல இருந்து ரெவென்யூ எடுக்கணும்லாம் இல்ல. இப்போ இருக்கிறதுல சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கும். நாங்க எங்களுக்கு எவ்வளவு வருதோ அதுல சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பிகாஸ் நான் ஒர்க் பண்றது கிடையாது, ஆகாஷோட சேலரியில் மட்டும்தான் நாங்கள் ரன் பண்ணுறோம். பிகாஸ் எங்களுக்கு மேனேஜ் பண்ணுறது எல்லாமே தெரியும். ஒரு பட்ஜெட்டடான லைஃப்பில் தான் வந்து நாங்கள் வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இதில் வந்து யூடியூப்போட இன்கம் வந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து க்ரோ ஆனது. இதை வச்சு தான் நீங்கள் இப்படிலாம் பண்ணி தான் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதுலேருந்து இன்கம் வருதுன்னா அதை நாங்கள் இன்னுமே வந்து உங்களுக்கு கண்டென்ட்டாக கொடுக்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதா பண்ணுவோம். கண்டென்ட்டாக மட்டும் இல்லாமல் எங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் அது ஆசை இருக்கு. இப்போ வந்து எப்படி இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது, மனசு இருக்கவங்க கிட்ட கொடுக்க மனசு இருக்கவங்கள்ட்ட காசு இருக்காதுன்ற மாதிரி. நமக்கு வந்து இளன் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து இன்னுமே வந்து நாங்கள் அவனுக்கு நிறையா விஷயங்கள் வந்து கிடைக்கணும், அவனுக்கு நிறையா விஷயம் நல்லபடியாக அவனை வளர்த்தணும் அப்படிங்கும்போது வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுக்கு மைண்டுக்கு வந்ததே. ஸோ அதனால அதுக்காகவே வந்து நாங்கள் இன்னும் நிறையா யூடியூப்ல கண்டென்ட் போடுவோம். எங்களுக்கு அதுக்கு எல்லாரையும் பார்த்துக்கிற அளவுக்கு வந்து இன்கம் எங்களுக்கு கிடையாது. எங்களை பார்த்துக்குவோம் ஒரு பட்ஜெட்ல. எங்களுக்கு நாங்கள் 2 பேர் எங்கள் ஃபேமிலியையும் நாங்கள் எதுவும் பார்த்துக்கிறதெல்லாம் இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க இருக்காங்க. எங்களுக்கு வந்து எல்லாருமே பார்த்துக்கணும், இல்லாதவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி இல்லனோட க்ரோத் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்காகங்கும்போது எங்களுக்கு இப்போது
யூடியூப்பில் வந்து ரெவென்யூ வரணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு சொல்லப்போனால். ஓப்பனாகவே நாங்கள் எதுக்காகனா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்கு, அதுலேருந்து நாங்கள் க்ரோ ஆகணும், எங்களோட லைஃப் லக்ஸுரியாக மாறணுன்றது. ஆமாம், எங்களுக்கு அந்த க்ரோத் வந்து அவசியமே கிடையாது சொல்லப்போனால். நாங்கள் இருக்கிறதுல நாங்கள் போதுமான லெவலில் இருக்கோம், ஹாப்பியான லெவலில் தான் இருக்கோம். இதுக்கு மேலே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து இப்போது யூடியூப் வந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ணுற ஹெல்ப்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். யூடியூப்லேயும் வந்து ரெவென்யூ வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கண்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் சொல்லப்போனால். பிகாஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஓப்பனாகவே சொல்கிறோம், ஃபுல்லாகவே இன்ஸ்டாகிராமில் வந்து எங்களுக்கு டவுன் ஆகிடுச்சு தான். என்கேஜ்மெண்ட்டே ரொம்ப கம்மியாகிடுச்சு தான். பிகாஸ் ரொம்ப சுத்தமாகவே இல்லை, ரொம்ப கேப் விட்டாச்சு. அண்டு எங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணி தான் வந்து நாங்கள் அப்படி தான் ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் அதை இனி பண்ணக்கூடாதுன்னு இருக்கோம். நாங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படியோ அதை பற்றி மட்டும்தான் எங்கள் வீடியோஸ் போட போகிறோம். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த பார்ட் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து ரீல்ஸில் அப்லோட் பண்ணிவிடுவோம். அது எதில் அப்படிங்கிறது வந்து யூடியூப்பில் நாங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோம். அது ஓகே, எல்லாருக்கும் பாய்.